ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ளவுஸோட முன்பக்க டாட் வந்து எப்படி ஈஸியாக வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள் சைடு வெளி சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைட் சைடு ராங் சைடுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பீஸில் மட்டும் மார்க் பண்ணி காட்டுறேன். ஷோல்டர்லேருந்து பஸ்ட்டோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து பஸ்ட்டு ஹைட்டு வந்து 9.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு 33 சைஸ் உள்ள மெஷர்மெண்ட்டு. பஸ்ட்டு ஹைட்டு வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த பஸ்ட்டோட வித்து வந்து மார்க் பண்ணணும். கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ட்டோட வித்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து டாட்டோட வித்து வந்து நான் 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பஸ்ட்டு வித்து பஸ்ட்டு ஹைட்டோட சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே வந்து டாட்டோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டாட்டோட ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு வந்து பட்டி ஜாயின் பண்ண போயிடும். ஸோ டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சு. டாட்டோட வித்து வந்து 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு நான் 2 சைடு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்த அளவு தான். உங்களுக்கு வந்து டாட்டோட வித்து வந்து எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து கொக்கி சைடு வர டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சென்டரில் இந்த சைடு 1/4 இன்ச்சு அந்த சைடு 1/4 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த மெயின் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷார்ப்பாக வேணான்னா நீங்கள் 2 இன்ச்சு கூட மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஆம்கோல் டாட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த டாட் வந்து மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மெயின் டாட்டை பிடிக்கும்போது வந்து பிடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஃபோல்டிங் விழுக்கும். நீங்கள் அந்த நேர் வந்து தைச்சிங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதோட வித்தும் மெயின் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அந்த டாட்டோட 2 சைடுமே வந்து நான் 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த டாட் வந்து பிடிக்கிறதுக்காக மேக்ஸிமம் வந்து இது 3 டாட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து குறைஞ்சது 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு இருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு பீஸை வந்து நான் வந்து அப்படியே வச்சு டேப் பண்ணி விட்றேன். அதில் அந்த மார்க்கிங் விழுந்துடும். ஸோ மார்க் விழுந்துருச்சு. இன்னொரு டைம் வந்து நான் டார்க்காக மார்க் பண்ணி காட்டுறேன். டாட்டோட வித்து வந்து பஸ்ட்டு சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாட்டுக்கு வித்து கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் மார்க் பண்ண நேர் வந்து சிசர் கட்டு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு சிசர் கட் நேர் 2ஆக மடிச்சுட்டு வந்து டாட்டோட ஹைட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது கூட இன்னொரு டைம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் டாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு 1/4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் 2 தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து மெயின் டாட்டை வந்து பிடிச்சிங்கன்னா வந்து ஆம்கோல் சைடு வந்து ஒரு ஃபோல்டிங் விழுங்க. அந்த ஃபோல்டிங் நேர் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீஸ் வந்து ஈவனாக கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து தைக்கணும். இதுலேயும் வந்து நீங்கள் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ டாட் வந்து பிடிச்சாச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது நேர் கட்டிங் ப்ளவுஸு, நேர் கட்டிங்லேயே வந்து டாட் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ சென்டர் டாட் வந்து ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த பீஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்டர்பிங் இல்லாமல் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் அந்த டாட்டை. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு வர்ற பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடு பீஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.